கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சைனீஸ் ஆர்மியில இருந்து இந்தியன் ஆர்மிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த ஃபோன் கால்ல அங்க இருக்கக்கூடிய பார்டர் பேட்ரோல் ஆஃபீஸர், சைனீஸ் பார்டர் பேட்ரோல் ஆஃபீஸர், அந்த பார்டர்லாம் பார்த்துப்பாங்களா, அவர் வந்து கால்ல உங்க கூட தான் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, இப்போ எதுக்கு தேவையில்லாம உங்களோட சோல்ஜர் வந்து டெய்லி எங்களோட பார்டரை வந்து நைட்டு நேரத்துல ரோந்து பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை திருப்பி போக சொல்லுங்க, அதுவும் அது என்ன வெள்ளை குதிரையில, இது எங்களை ரொம்ப வம்புலுக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் இதை கேட்டுக்கிட்டு, நம்ம ஆர்மியில இருந்து யாரு வெள்ளை குதிரையை எடுத்துக்கிட்டு சைனீஸ் பார்டரை வந்து இப்ப ரோந்து பண்ண போறாங்கன்னு ஒரு குழப்பத்துல, எனக்கு தெரிஞ்சு இல்ல இருந்தாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு, சிக்கிம்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குல்ல, இவங்க சொல்ற ஒரு பார்டர் பகுதி இருக்குல்ல, அங்க இருக்கக்கூடிய மத்த ஜவான் சோல்ஜர்ஸ் எல்லார்கிட்டயும் கேட்கறாங்க, யாராவது உங்களை யாராவது இந்த மாதிரி குதிரை, ஏதாவது ஒரு வெள்ளை குதிரை எடுத்துக்கிட்டு ராத்திரி அடிக்கடி அங்க பார்டர் பேட்ரோல் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறப்போ, அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் இல்ல சார், நாங்க ஏன் சார் பண்ண போறோம், எங்களுக்கு எந்த கமாண்டுமே வரலங்கிறத சொல்றாங்க. கொஞ்ச நாள் போகுது, மறுபடியும் சைனீஸ் ஆர்மியில இருந்து ரெண்டாவது போன் கால் வருது. எங்க எத்தனை தடவை சொல்றது, இந்த வெள்ளை குதிரையை வச்சுக்கிட்டு ரோந்து பண்ணாதீங்கன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னப்போ, இவங்க இருந்துகிட்டே சார் அப்படி யாருமே வரல அப்படிங்கிறாங்க. ரெண்டு ஆர்மிக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன், யார் இது வெள்ளை குதிரையை எடுத்துக்கிட்டு ராத்திரி நேரத்துல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்ல டோக்லாம் பகுதியில வந்து சுத்திட்டு இருக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி. அப்போ அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஜவான் சொல்றாரு, சார் ஒருவேளை அது ஹர்பஜன் சிங்கோட ஆவியா இருக்குமா அப்படின்னு. ஹர்பஜன் சிங் ஆவி, இந்தியன் ஆர்மி, சைனீஸ் ஆர்மி, இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். கரெக்டா? நம்ம சேனல்ல ரெண்டு விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய போர், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த பேய் கதை, மிஸ்ட்ரி அதெல்லாம் பிடிக்கும். இன்னைக்கு வீடியோல ரெண்டோட காம்பினேஷனை தான் பார்க்க போறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா சொல்லப்படக்கூடிய ஹர்பஜன் சிங்கிற ஒரு 22 வயசு பையன் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பார்டர்ல, அப்ப அவங்க சோல்ஜர் இறந்தப்போ அந்த சோல்ஜர் வந்து இன்னமும் இந்தியாவுக்காக இறந்ததுக்கு அப்புறமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்தியன் ஆர்மி நம்புது. எந்த அளவுக்கு நம்புதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க அவங்களுக்குன்னு ஒரு கோவில் கட்டி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னமும் வருஷம் ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் வந்து அங்கேருந்து வெக்கேஷனுக்கு போற மாதிரி கிளம்பி போகுது. அதுல ஹர்பஜன் சிங் அவங்களுக்குன்னு அவங்க ஊருக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு எம்டி சீட் விடப்படுது. அங்க ஹர்பஜன் சிங் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத இந்தியன் ஆர்மியில இருக்கிற ஹையஸ்ட் ஆபீசர்ல இருந்து இன்னைக்கு புதுசா சேர்ற பையன் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. கேட்கறதுக்கே பயங்கர வித்தியாசமா இருக்க போகுது. எனக்கு கேட்டப்போ, யாரா இந்த ஹர்பஜன் சிங், இவ்வளவு நாளா எப்படி இது தெரியாம போயிடுச்சுன்னு ஒரு பயங்கர ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 13, 1946 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பஞ்சாப்ல சத்ரானா அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பிறக்கிறாங்க. இந்த பையன் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே, ஒரு 18-19 வயசுலேயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பேட்ரியாட்டிக், அதாவது இப்பவே வந்து நிறைய பேர் இந்தியானா பயங்கர பேட்ரியாட்டிசம் இருக்கும். அதுவும் பஞ்சாப்னா சொல்லவே தேவையில்லை. அதுவும் 1947 காலகட்டங்கள்ல யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின புதுசுல வந்து இந்தியாவுக்குன்னு உயிரை கொடுக்கணும், இந்தியாவுக்காக நான் வந்து இறங்கி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஒரு சின்ன டீனேஜ் பையன், கேப்டன் அமெரிக்கா கதை மாதிரி தான் இருக்குது. சோ இந்த சின்ன பையன் இருந்துகிட்டு இந்தியன் ஆர்மில தன்னை என்லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க கொஞ்ச நாள்லயே வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா இண்டோ சைனா பார்டர். அண்ட் இது சாதாரண பார்டர் கிடையாது, பல போர்களை பார்த்த பார்டர். சைனா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சிக்கிம் பகுதிகள்லாம் அவங்களோடதுன்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடம். ஸோ ரொம்ப தீவிரமான ஒரு பர்டிகுலர் பகுதியில் ஹர்பஜன் சிங் அப்படின்ற இந்த ஒரு பையன் வந்து போஸ்ட் பண்ணப்படுறாங்க. போஸ்ட் பண்ண இடத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங்கோட ரோல் என்னமோ சிப்பாய் தான், ஸ்டார்டிங் லெவல் தான். ஆனால் ஹர்பஜன் சிங்கோட டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு பெரிய ஆஃபீஸர் கூட வந்து லேசியா இருந்தாங்கனாலோ, இல்லை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலனாலோ, இல்லை வந்து ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக பேசினாங்கனாலோ உடனே அங்கேயே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப பேட்ரியாட்டிக்கான ஒரு சின்ன பையனா தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஹர்பஜன் சிங் வந்து பெருசா போருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிப்பாய்க்கு பேசிக் லெவல்ல ரோல்ஸ் கொடுப்பாங்கல்ல, இந்த மியூல், இந்த அங்க இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போ, அங்கேருந்து நீங்க திருப்பி கொண்டு வா, இந்த மாதிரி வேலைகள் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை கூட நான் நாட்டுக்காக பண்றேங்கிற அளவுக்கு பயங்கர டெடிகேஷனா பண்ணிட்டு இருந்த ஹர்பஜன் சிங் வந்து 1968, ஓகேவா, 1968 22 வயசே ஆனப்போ அக்டோபர் 4 ரொம்ப துயரமான ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பயங்கரமான பனி பொழிவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலி, ஓகேவா, சோ நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. நம்ம ஜென்ரலாவே ஹிமாலயாஸ்னு சொன்ன ஒரு இமேஜ் இருக்கும்ல, ரெண்டு சைடு மிகப்பெரிய மலை வந்து வி ஷேப்ல இருக்கும், நடுவில் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கும், அதுகிட்ட ஒரு கரடு முரடான பாதை இருக்கும். அதுவும் 1968 தான் யோசிச்சு பாருங்க ரோடு எவ்வளவு மோசமா இருக்கும்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாதையில வந்து மியூல்ஸ், பார்டர்ல வந்து குதிரைகளை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற வேலையை வந்து ஹர்பஜன் சிங்க்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கப்பட்டப்ப அக்டோபர் 4 அன்னைக்கு குதிரையை எடுத்துட்டு போன ஹர்பஜன் சிங் வந்து திருப்பி வரவே இல்லை. சுத்தி இருக்கிற சிப்பாய்ஸ்லாம் இருந்துகிட்டு
போடு இங்க வந்து பயங்கரமா வேலை வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓடி போறாங்க, ஹர்பஜன் சிங்கும் ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க ஹர்பஜன் சிங் வந்து சுத்தி இருக்கிற எந்த இடத்துலயுமே பார்க்கப்படல அப்படிங்கறது ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் சொந்த ஊருக்கும் போகலன்னப்போ ஒருவேளை ஹர்பஜன் சிங் ஏதாவது தவறு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன குதிரையெல்லாம் திருப்பி வந்துருச்சு, அது போயிட்டு வந்த பழக்கத்திலே இருந்துச்சு. ஹர்பஜன் சிங் மட்டும் காணோம், எப்படி காணாம போயிருப்பாங்க? ஒருவேளை அன்னைக்கு பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு, இறந்து போயிருப்பாங்களாங்கிற ஒரு சந்தேகம் வந்து எல்லாருமே அங்க போய் செக் பண்ண போகிறாங்க. ஹர்பஜன் சிங் அங்க இறந்துட்டாங்களான்னு சொல்லி செக் பண்ணி போனப்போ அந்த இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா பனியா இருக்குது, உடல் கிடைக்கவே இல்லை. திரும்பி வந்துடுறாங்க. சுத்தி இருக்கிற சிப்பாய்ஸ்லாம் இருந்துகிட்டு இவன் தான் எங்கேயோ தப்பிச்சு போயிட்டு சும்மா கலாய்ச்சிட்டு இருக்கான், எல்லாரையுமே வந்து ஏமாத்திட்டு இருக்கான், ஊரை விட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பேசின ஒரு சிப்பாயோட கனவுல அன்னைக்கு ராத்திரி ஹர்பஜன் சிங் வந்தாருன்னு அந்த சிப்பாய் கிளைம் பண்றாரு. கனவுல வந்துட்டு ஏய் நான் என்ன ஓடுறாளாடா, அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பனிப்பொழிவு இருந்துச்சு, வேற வழி இல்லாம என் காலு ஸ்லிப் ஆகி அந்த 2 வி ஷேப்ல இருக்குல்ல அந்த கீழே இருக்கிற உறைஞ்சு போன பனியில போய் என் உடல் வந்து அடங்கிருச்சு, நான் அங்கதான் இறந்து கிடக்குறேன், வந்து பாருங்க அப்படிங்கறத சொல்றாரு. இவர் இதை சொன்ன உடனே இவங்க அலர்ட் பண்றாங்க. பட் ஆர்மி ஆஃபீஷியல் சொல்றாங்க, எங்க நீங்க இப்படி பேசிட்டு இருக்கலாம், அவங்க இறந்துட்டாங்களா இல்லையா உடனே வந்து அனுப்பிச்சு வச்சிட்டோம், எங்களோட பெட்டாலியன் வந்து மொத்தமா அங்க போய் தேடி பார்த்துட்டாங்க, அங்க உடல்லாம் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. பட் இந்த பையன் இருந்துகிட்டு இல்ல சார், ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடம் வந்து அந்த கனவுல வந்து ஹர்பஜன் சிங் என்கிட்ட சொன்னான், அங்கதான் என்னோட உடல் இருக்குன்னு சொன்னாங்க, நம்ம ஒரே ஒரு டைம் போய் பாத்திரலாம்னு சொன்ன உடனே சரி ஓகே, அவங்க எல்லாமே ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா நிறைய பேர் மறுபடியும் வந்து கேட்குறாங்க, சார் ஹர்பஜன் சிங் உடல் இருக்கான்னு ஒரு டைம் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பெக்டபிள் எண்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். கடைசியில இவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல மனசே இல்லாம நிறைய பேர் வந்து தேடி பார்க்க வந்தாலும் சொன்ன எக்ஸாக்ட் பாயிண்ட்ல ஹர்பஜன் சிங்கோட உடல் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கப்படுது.